ஃபஸ்ட்டு நம்ம துணியை 4 சைடு இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் துணியை போட்டுக்கோங்க. பிசிறு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 2 சைட்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே நம்ம பிசிறு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த துணியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு 36 இன்ச்சில் இந்த கிளாத்தோட நீளம் இருக்குது. எனக்கு 34 இன்ச்சில் இந்த கிளாத் இருந்தால் போதும். எனக்கு எக்ஸ்ட்ரா தான் கிளாத் இருக்குது. மேலே ஒரு 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து பெல்ட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. சரிங்களா? உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை விட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சீட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே ஒரு 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து உள் பக்கமாக 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம வளைவு வரும். அடுத்து நான் வித்து வந்து ஒரு 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். இது பலோசா பேண்ட்னால நான் 8லேருந்து ஒரு 10 அளவு வரைக்கும் கீழே கால் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் ஒரு 2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து கூட்டிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சீட் அளவு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து நான் 10 இன்ச்சில் கீழே மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே வரைக்கும் கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச் நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை, அதனால நான் அதை வந்து மார்க் பண்ணலை. சரிங்களா? அதை நம்ம மார்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். சரிங்களா? இப்போது நான் லைட்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மேலேயும் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான பேண்ட் அளவு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு 2 காலுக்கும் தேவையான அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இன்சைடில் உள்ள கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். 2 கிளாத்துலேயுமே இன்சைடில் உள்ள கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த நம்ம வளைவு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி உள் பக்கமாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தையும் இணைச்சி. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1 இன்ச்சில் வர மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். நீங்கள் எலாஸ்டிக் வைக்க போகிறீங்க அப்படின்னா நடுவில் நான் எப்படி காட்டுறேனோ இதை மாதிரி கொஞ்சம் கிளாத்து வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை நாடாக தான் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 2 சைடு நம்ம ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஓப்பன் சைடு இருக்கும் 2 கிளாத்துலேயுமே. அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நாடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரியா? இந்த பேண்டில் நான் எலாஸ்டிக் தான் வைக்க போகிறேன். அதனால் அந்த வளைவு பகுதியுமே நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டான 2 கால் அளவுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து கீழே வந்து நம்மளுக்கு பிசிறு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கால் அளவுலேயுமே இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஒரு தையல், கீழே ஒரு தையல் அப்படின்னு 2 பக்கமும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பட்டை மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அடுத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலுக்கும் இந்த காலுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பை அந்த கால்லேருந்து இந்த கால் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்சைடில். இப்போது நம்ம வெளிப்பக்கமாக பேண்டை வந்து திருப்பிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேண்ட்டில் ஒரு கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இன்சைடில் நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு சைடு நம்ம ஓப்பனில் விட்டுருந்தோம்ல, அந்த சைடு வந்து எலாஸ்டிக் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இந்த பேண்டில் நம்ம இடுப்பளவு வச்சு தான் மெஷர் பண்ணி எலாஸ்டிக்கை வந்து அளவெடுக்க போகிறோம். இடுப்பளவு வந்து எனக்கு 30 இன்ச்சு. அதிலிருந்து ஒரு 5 இன்ச்சு நம்ம குறைச்சி 25 இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன் எலாஸ்டிக்கை. எக்ஸ்ட்ரா உள்ள எலாஸ்டிக் நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். அதில் ஒன் சைடில் நம்ம ஊக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஊக்கு வந்து இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பனில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் கொடுத்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு சைடில் நம்மளுக்கு ஓப்பன் வச்சுருக்கோம்ல, அந்த சைடில் கொடுத்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வந்து நம்ம பிடிச்சிக்கணும் கையால். ஏன்னா உள்ளே வந்து எலாஸ்டிக் வந்து வேகமாக போயிடும் சரிங்களா. இந்த மாதிரி மெதுவாக கையில் வந்து இழுத்து இழுத்து ஃப்ரில் டைப்பில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து அழகாக இன்சர்ட் ஆகும். இன்னொரு சைடுலேயும் எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடாமல் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இழுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் இருந்து நம்மளுக்கு இந்த எலாஸ்டிக் வந்து வந்துடும் சரியா. நல்ல எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமப்படுத்திக்கோங்க. எலாஸ்டிக் வந்து 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் வந்து ஒரு 4-5 தடவை போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஸ்டிச் ஆகி இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் இருக்கும்போது ரஃப் யூஸாகவும் இந்த மாதிரி பேண்ட்டு வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஆஃபீஸ் வேர்க்கும் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நம்ம பேண்ட்டில் வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணும்போதே 2 தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு தடவை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு தடவையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.